இன்றைக்கி படிக்கிற 2 வசனமும் ஒரே மாதிரி இருக்குது. யோபுல ஒரு வசனம் படித்தோம், ஞாபகத்தில் இருக்க? இந்த காட்டு கழுதைக்கு நீ பார்த்தியா அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்குது. காட்டு கழுதையை தன்னிச்சையாக திரிய விட்டவர் யார் அப்படின்னு இருக்குது. அது 7ஆம் வசனம் பார்த்திங்கன்னா, அது பட்டணத்தின் இறைச்சலை அலட்சியம் பண்ணி அப்படின்னு 5000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருப்பான். இன்றைக்கி பட்டணங்கள் நகரங்கள் எவ்வளோ இறைச்சலாக இருந்ததோ அதே மாதிரி தான் 5000 வருஷத்துக்கு முன்னாடியும் பட்டணங்கள் இறைச்சலாக இருந்தது. அது பட்டணத்தின் இறைச்சலை அலட்சியம் பண்ணி ஓட்டுகிறவனுடைய கூக்குரலை மதிக்கிறதில்லை. வண்டி ஓட்டுகிறவன கூக்குரலை மதிக்கிறது இல்லையா, அது பாட்டு அலட்சியமாக போகுமா, வனாந்தரத்திலே தெரியும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இங்கே பிரசங்கியில் என்ன போட்டிருக்கு? ஒரு சந்ததி போகிறது, மறு சந்ததி வருகிறது, பூமியோ என்றைக்கும் நிலைத்திருக்கிறது. இந்த பூமியில் எப்பயும் போல் மக்கள் கூட்டம் இருந்துக்கிட்டே தான் இருந்தது. அத்தனை பேரும் செத்து போகிறான், மறுபடியும் அத்தனை பேரும் புதுசாக கண்டுபிடிக்கிறான். இதுதான் நல்லதுங்கிறான், அதுதான் கெட்டதுங்கிறான், என்னென்னமோ சொல்கிறான். காண்கிறதுனால் கண் திருப்தியாகிறதும் இல்லை, கேட்கிறதுனால் காது திருப்தியாகிறதும் இல்லை. மனுஷனுடைய எதிர்பார்ப்புகள், மனுஷனுடைய எண்ணங்கள்லாம் வேறு மாதிரி இருக்குது. நான் இப்படி போய் இதை சாதிச்சிருவேன்னு சொல்கிறான், அங்கே ஒன்றும் சாதிக்கலை. நான் இப்படி போய் இதை சாதிக்கிறேன், அங்கேயும் ஒன்றும் சாதிக்கலை. கடைசியில் 90 வயசானவொடனே செத்து மண்ணுக்கு போயிடும். அவ்வளோதான். எல்லாமே வருத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. எதுலேயுமே மனுஷனுக்கு நிம்மதி இல்லை. நான் இப்படி போனேன், அப்படி பலவித எண்ணங்கள் இருக்குது. கடைசியில் பார்த்தா ரிட்டையர்ட் ஆகிடும். எல்லாம் எல்லாம் ஒன்று தாங்க. இப்போ ரோட்டரி கிளப்பில் போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் 60 வயசு 70 வயசு 80 வயசு 85 வயசு இப்படி இருக்காங்க. என்ன நீங்கள் சாதிச்சிருக்கீங்க அப்படின்னு பார்த்தா, ஏதோ வந்தவன் பிள்ளைகளை படிக்க வச்சாலாம் போனாங்க. உங்களுக்கு என்ன? எனக்கு ஒன்றும் இல்லை, அப்படியே தான் இருக்கேன். இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. இதைத்தான் இவர் பிரசங்கி சொல்கிறாரு. பிரசங்கினா யார்? சாலமோன் ராஜா சொல்கிறார். ஜெனரேஷன்ஸ் கம் அண்ட் ஜெனரேஷன்ஸ் கோ, பட் த எர்த் ரிமைன்ஸ் ஃபார் எவர். ஃப்ரம் த ஹியூமன் பாயிண்ட் ஆஃப் வியூ, மனிதர்கள் பார்க்கிறபடி பார்ப்போம் என்றால், நத்திங் சீம்ஸ் மோர் பெர்மனண்ட் அண்ட் டியூரபிள் தேன் த பிளானட் ஆன் விச் வி லிவ். இந்த பூமி நிலை நிற்பதை போல அல்லாமல் வேறு எதுவுமே நிலையாக இல்லை. இந்த உலகத்தில் எல்லாமே மாறிக்கொண்டே இருக்கிறது. இப்போ இந்த உலகம் மட்டும்தான் என்றுக்கும் நிலை நிற்கிறது அப்படின்னு மனிதர்கள் நினைக்கிறார்கள். ஃப்ரம் த ஹியூமன் பாயிண்ட் ஆஃப் வியூ, நத்திங் சீம்ஸ் மோர் பர்மனண்ட் அண்ட் டியூரபிள் தேன் த பிளானட் ஆன் விச் வி லிவ். வென் வி சே தட் சம்திங் இஸ் as sure as the world, we are echoing Solomon's confidence in the permanence of planet Earth. இந்த பூமி எவ்வளவு காலம் நிலைத்திருக்கும் அப்படின்னு எழுதும்போது, இன்னும் 100 பில்லியன் ஆண்டுகளுக்கு பின்பு என்ன நடக்க போகிறது? ஆண்ட்ரோமேடா கேலக்சியும் மில்கி வே கேலக்சியும் ஒன்றோடு ஒன்று மோதப்போகுது இல்லையா? அப்போ என்ன நடக்க போகுது? பூமி எங்கே போகும்? அதுக்கு முன்னாடி பல 100 ஆண்டுகளுக்கு, பல 100 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாகவே சூரியன் பூமியை தின்னுபடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் முடிவதற்கு 100 பில்லியன் இயர்ஸ் ஆகும். 100 கோடி 1000 கோடி ஆண்டுகள் ஆகுமா? 1000 கோடி ஆண்டுகளுக்கு எனக்கு இருக்கிறது 15 வருஷம்தான். இதில் என்னத்தை போய் பார்க்கறது? அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது பூமி என்றைக்கும் நிலைத்திருக்கிறது அப்படின்னு சாலமோன் சொல்கிறாரு. வித் ஆல் ஆஃப் இட்ஸ் டைவர்சிட்டி, நேச்சர் இஸ் யூனிஃபார்ம் எனஃப் இன் இட்ஸ் ஆப்ரேஷன்ஸ் தட் வி கேன் டிஸ்கவர் இட்ஸ் லாஸ் அண்ட் புட் தம் இன் டு ஒர்க் ஃபார் அஸ். நீங்கள் இந்த ஈசிஆர் ரோட்டில் போனீங்கன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். 200 ஏக்கர் 300 ஏக்கர் சுற்றி வேலி போட்டு அங்கே ரூம் போட்டு கட்டடம்லாம் கட்டி கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருப்பாங்க போல தெரியுது. அதெல்லாம் சிதிலம் அடைந்து அப்படியே நிற்கிது. அன்றைக்கி ஒருத்தர் பார்த்தா புதுக்கோட்டையில் பெரிய ஒரு அரண்மனையை காட்டுறாரு. எல்லாம் இடிஞ்சு இந்த நுழைவாயில் மட்டும் இருக்குது, உள்ள ஒரு பெரிய கட்டடம் இருக்குது, ஜன்னல்லாம் உடஞ்சி போய் கிடக்கு. இது சொந்தக்காரங்க இருக்காங்களாம் கேட்டால் இருக்காங்க. 3ஆம் தலைமுறை 4ஆம் தலைமுறை எப்பயாவது இருக்க அவங்க குலதெய்வம் கோலத்துக்கு அந்த மண்டபப்படிக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அந்த கட்டடம் அங்கே தான் இருக்குது, அந்த பூமி அங்கே தான் இருக்குது. அதை கட்டினவங்களாம் எங்கேயோ போயிட்டாங்க. அப்போது உலகம் என்றைக்கும் நிலைத்திருக்கிறது. ஒரு மரம், ஆலமரம் எடுத்துட்டிங்கன்னா 150 வருஷம் இருக்குது. மனுஷனுக்கு ஒன்றுமே கிடையாது. அதான் சாலமோன் ராஜா, ஒரு மரத்தை வெட்டி போட்டால் கூட அது திரும்ப துளிர்க்கும். மனிதன் செத்துட்டானா அவ்வளோதான், அவனுக்கு எந்த இதுவுமே கிடையாது. இதுதான் நிலையில்லாத ஒரு தன்மை. வித் ஆல் ஆஃப் இட்ஸ் டைவர்சிட்டி, நேச்சர் இஸ் யூனிஃபார்ம் எனஃப் in its operation that we can discover its laws and put them into work for us. எவ்வளோ மேலே மலைகள் இருக்குது, பள்ளத்தாக்குகள் இருக்குது,
நீர்நிலைகள் இருக்குது, வறண்ட பூமி இருக்குது, முள் செடிகள் வளர்ந்த இடம் இருக்குது, புல் பூண்டுகள் வளர்ந்த இனிமையான இடங்கள் இருக்குது, அருவிகள் மேலே இருந்து கீழே விடும் அருவிகள் இருக்குது, பூமிக்குள்ளேருந்து பொங்கி வரும் ஊற்றுகள் இருக்குது. ஒன்றுக்கொன்று தடைகளானது இருந்தால் கூட எல்லாமே சமநிலையில் இருக்கின்றன அப்படின்னு சொல்கிறார். இன்ஃபேக்ட் இட் இஸ் திஸ் டிபெண்டபிலிட்டி தட் இஸ் த பேசிஸ் ஃபார் மாடர்ன் சயின்ஸ். இப்படி ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கும் ஒரு தன்மை தான் இந்த நவீன கால அறிவியலுக்கு ஒரு அடிப்படையாக இருக்கிறது. நேச்சர் இஸ் பெர்மனண்ட் பட் வி ஆர் டிரான்சியன்ட் மியர் பில்கிரிம்ஸ் ஆன் எர்த். இயற்கை என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது. பூமியிலே 1 கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக இது வாழ்ந்தது, அது வாழ்ந்தது. இந்த மலையின் வயது 500 கோடி ஆண்டுகள், 1000 கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக பூமி எப்படி இருந்தது? அப்போ பூமி என்றைக்கும் நிலைத்து கொண்டே இருக்கிறது. மனிதர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள், போய்கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் இன்றைய காலத்தில் எந்த நவீனமாக இருந்தாங்களோ அதே மாதிரி தான் அந்த காலத்திலே நவீனமாக இருந்திருக்காங்க. இந்த காலத்தில் என்ன நவீனமான உடைகளை அணிகிறார்களோ அதே மாதிரி தான் அந்த காலத்திலே அணிகிறார்கள். இந்த காலத்தில் நீங்கள் எப்படி பீத்திக்கிறீங்களோ அதே மாதிரி தான் அந்த காலத்துலேயும் இளம் பெண்கள் பீத்திக்கிட்டாங்க. சாயங்களை பூசிக்கிட்டாங்க, ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டாங்க, சல்லாக்களையும் குல்லாக்களையும் முகமூடிகளையும் வளையல்களையும் காது ஆட்டம் எல்லாமே இருக்குது பாரு. இதில் ஒரு இதில் எல்லாமே என்னென்ன பெண்கள் அணிந்து கொண்டார்கள், அவங்களுடைய ஆபரணங்கள் என்னன்னு எல்லாம் எழுதி எல்லாமே போட்டு அன்றைக்கும் அப்படி தான் பீத்திக்கிட்டாங்க. இப்போ தான் அந்த கண் சிகிச்சைக்கு முகாம் வருவாங்க, ரொம்ப வயசானவங்க, யாருமே கவனிக்க மாட்டேங்கிறாங்கப்பா, என் மருமக கவனிக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லும். நீ மருமவளாக இருந்தபோது என்ன பாடுபடுத்தின அப்படின்னா சிரிக்குதுங்க. எல்லாரும் அதைத்தான் செய்தார்கள். நமக்கு வயது இருக்கும்போது, நமக்கு பலம் இருக்கும்போது இவங்க என்ன செஞ்சாங்களோ அதே தான் அடுத்த ஜென்ரேஷன் செய்கிறாங்க. இனிமேல் வரப்போவதும் அதைத்தான் செய்வாங்க. அதுதான் பிரசங்க என்ன சொல்கிறாரு, இதோ இதை பார், இது நூதனம் என்று சொல்லத்தக்க காரியம் ஒன்றுண்டோ, முன் இருந்ததே இப்பொழுதும் இருக்கிறது, இப்பொழுது இருப்பது தான் இனிமேலும் இருக்கும். முன் இருந்தவைகளை பற்றிய அறிவு இப்போது இருப்பவர்களுக்கு இல்லை, அப்படி தான் சொல்கிறார். அப்போது நம்முடைய வாழ்க்கை, பட் வி ஆர் டிரான்சியன்ட், நேச்சர் இஸ் பெர்மனண்ட், வி ஆர் மியர் பில்கிரிம்ஸ் ஆன் தி எர்த். நாம் இப்போ டூருக்கு போகிறோம், ஏற்காடுக்கு போனோம், எத்தனை நாள் இருந்துட்டோம்? 12 மணி நேரம் தான் இல்லையா? அதுக்கு மேலே அங்கே நம்ம அந்த ரூம், அந்த படுக்கையெல்லாம் நம்மளுடையது இல்லை. போனோம், தங்கினோம், தூங்கினோம், கிளம்பி வந்துட்டோம். இனிமேல் எப்போ போக போகிறோம் தெரியாது. சில நாட்களில் நம்ம போகாமையே போகக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அதெல்லாம் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி போனோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் பூமியிலே நாம் வாழும் வாழ்க்கை ரொம்ப நிலையற்றது. ஃபார் டெத் இவென்ச்சுவலி கிளைம்ஸ் ஆல் ஆஃப் அஸ். மரணம் என்று ஒன்று வந்து விடும்போது, காலையில் கிளம்பி போனாங்க பிள்ளைகள்லாம், ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க. இன்றைக்கி போய் மதியானம் லஞ்சு, இன்றைக்கி செகண்ட் பீரியடில் இதுன்னு சொன்னாங்க. ரயில்வே கேட்டில் போனாங்க, எல்லாம் அடிபட்டு 1 செகண்டில் எல்லாம் செகண்ட். மரணம் அவர்களை கவ்வி கொண்டு. எவ்வளோ கொடூரமான ஒரு விஷயம். நான் இன்றைக்கி இங்கிலாந்தில் போய் இன்றைக்கி அடுத்து அதை சேரணும் இதை சேரணும் அப்படின்னு ஒரு குடும்பத்தோடு செல்ஃபி எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டாங்க. அடுத்த 15வது நொடியில் விமானம் கீழே விழுந்து எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விட்டு. என்ன நடக்குது, அடுத்த நிமிடம் என்ன நடக்க போகணும் யாருக்குமே தெரியாது. இதுதான் வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை. இந்த உண்மையையும் தாற்பயங்களையும் தெரிந்து கொள்ளக்கூடியவர்கள் யார்? மனிதன் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டாலும் மனிதனுடைய மனம் என்ன சொல்லும்? அதுக்காக என்ன பண்ணுறது, நம்ம அப்படி இப்படி இருக்க தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தெரிந்தும் கூட மனிதனுடைய மனம் திருந்தவே தெரிந்தார். இன்றைக்கி என்ன போட்டிருக்கு? காண்கிறதினால் கண்கள் திருப்தி அடைகிறதில்லை, கேட்கிறதினால் காதும் திருப்தி அடைகிறதில்லை. சொல்லு நீ கண்டினியூ அப்படின்னு வடிவேல் இருக்கானா? சொல்கிறபடி நீ சொல்லு. அவருடைய காது தினவெடுத்து போயிருக்கிறது. புதுசாக ஏதாவது சொல்கிறானான்னு கேட்போம்யா. உண்மையை தெரிந்து கொள்ளும் மனம் யாருக்குமே வராது. சரி சொல்லு நீ ஒன்றும் சொல்லு பார்த்தியா, சொன்னேன் இங்கேருந்து இங்கிலாந்துக்கு போயிட்டான் பார்த்தியா, அதனால் ஏகப்பட்டதை சொல்லு, இன்னும் புதுசாக எதாவது இருந்தால் சொல்லு, அதையும் நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. At the very beginning of his book, Solomon introduced a topic frequently mentioned in Ecclesiastes, the brevity of life and the certainty of death. வாழ்வின் துக்கம், மரணத்தின் நிச்சயம், இதைத்தான் மறுபடியும் சொல்லிக்கொண்டே வருகிறார்.
எல்லா மத தலைவர்களும் மதங்களை தோற்றுவித்தவர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா நிலையாமை, அதைத்தான் சொல்கிறாங்க. மனிதர்கள் நீண்ட நாள் நிலைப்பில்லை. 10 இப்போ நான் நேற்று சாயங்காலம் வரும்போது எங்கள் அண்ணனோட எத்தனை ஆண்டுகள் நான் வாழ்ந்திருக்கிறேன் அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தேன். 6ஆம் வகுப்பு படிக்கிற வரைக்கும் எங்கள் அண்ணன் கூடயே நான் இல்லை. எனக்கும் பெரிய புரிதல் இல்லை. 12 வயசு வரைக்கும் எங்கள் அண்ணன் தனியாக இன்னொரு இடத்துல வாழ்ந்து கொண்டிருந்தான், நான் தனியாக இன்னொரு இடத்துல வாழ்ந்து கொண்டிருந்தேன். எங்களுக்குள்ளே யாரையுமே நேருக்கு நேர் நான் பார்த்ததே கிடையாது. என்னுடைய 12ஆம் வயது வரை என்னுடைய அண்ணனை நான் நேருக்கு நேர் பார்த்ததே இல்லை. எங்கிருந்தோ ஒரு நாள் வந்தான், இவன் தான் அண்ணன்னு சொன்னாங்க. ஒரு 6 ஆண்டுகள் இருந்தோம். நான் 12ஆம் வகுப்பு படிக்கும் வரைக்கும், அதில் 10ஆம் கிளாஸ் படிக்கும் வரைக்கும் தான் நான் எங்கள் அண்ணனோட 4 வருஷம் இருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் மெட்ராஸுக்கு படிக்க போயிட்டான். இன்னைக்கு வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. எப்பயாவது 4 வருஷத்துக்கு இருக்கா, 10 வருஷத்துக்கு இருக்கா, இப்படி தான் பார்க்குறோம். இந்த 4 ஆண்டுகளிலேயே ஒரு பெரும் கொலைகாரனாக இருக்கிறான். எப்படி ஒரு அன்பு வரும்? இவ்வளோதான். என்னுடைய சொந்த அண்ணனோட நான் வாழ்ந்த காலம் என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு? வெறும் 4 ஆண்டுகள். இதுதான் பூமியின் வாழ்க்கை நிலவரம். எப்படி அன்பு வரும்? இவ்வளோதான் வாழ்க்கையின் நிலைப்பே, இவ்வளோதான். மொத்த வாழ்நாளே எங்கள் அண்ணனோட வாழ்ந்தது 4 வருஷம். இப்போ நம்ம எத்தனை வருஷம் வாழ போகிறோம்? அவ்வளோதான். இந்த காலேஜ் முடிஞ்சிருச்சுன்னா உங்களை நாங்கள் பார்க்கவே மாட்டோம். எப்பயாவது மாதத்துக்கு ஒருக்க, 2 வருஷத்துக்கு ஒருக்க, எந்தம்மா எந்த காட்டுன்னு நன்னா இருக்கணாமா, இவ்வளோ தான். வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அப்படியே 2 வருஷத்துக்கு ஒருக்கா, 3 வருஷத்துக்கு ஒருக்கா, 5 வருஷத்துக்கு ஒருக்க, இப்படி தான் போய் நம்முடைய வாழ்க்கை முடியும். அதுக்கப்புறம் ஜாவுக்கு போக வேண்டியதான், கல்யாணத்துக்கு போக வேண்டியதான், வேலை முடிஞ்சு போச்சு. இதுதான் வாழ்க்கையின் உண்மை. அதுதான் அவர் சொல்கிறார், த பிரீவிட்டி ஆஃப் லைஃப், பிரிவு, அண்ட் த செர்டைனிட்டி ஆஃப் டெத். நிச்சயம் நமக்கு பிரிவு வரும், நிச்சயம் நமக்கு மரணம் வரும். இதுதான் வாழ்க்கை. இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கம் அண்ட் கோ, நேஷன்ஸ் அண்ட் எம்பையர்ஸ் ரைஸ் அண்ட் ஃபால், பட் நத்திங் சேஞ்சஸ், ஃபார் த வேர்ல்ட் ரிமைன்ஸ் த சேம். குடும்பங்கள் வருகிறார்கள், குடும்பங்கள் பிரிகிறார்கள், தேசங்கள் உயர்கின்றன, தேசங்கள் வீழ்ச்சியடைகின்றன. உலகமோ என்றைக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது. எந்தவித மாற்றமும் இல்லை. இன்றைக்கி ஒரு பெரிய போர் நடந்திருக்கிறது. ஈரானில், சவுதி அரேபியாவில், இஸ்ரேலில். அதுக்காக மழை பெய்யாமல் போயிடுமா? நீ கழுத்தை வெட்டிக்கிட்டு இருந்தாலும் சரி, துப்பாக்கி சுட்டுக்கிட்டு இருந்தாலும் அது பாட்டு மழை அடித்து ஊற்றும். நீ சந்தோஷமாக இருந்தாலும் சரி, கல்யாணமாக இருந்தாலும் சரி, அது பாட்டு மழை அடித்து ஊற்றும். காற்று அடிக்கிறது காற்று அடிக்கும், மழை அடிக்கிறது மழை அடிக்கும், இடி விழுகிறது இடி விழும். இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. அது தன்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்கும். தாமஸ் கார்லிலே called his history a mighty drama enacted upon the theatre of time and sense for lamps and eternity for a background. தாமஸ் கார்லிலே அப்படிங்கிறவர் என்ன சொன்னார்னா, என்னுடைய வாழ்க்கையே ஒரு பெரிய நாடகம் போன்று தெரிகிறது. அது திரையிலே அது இருக்கக்கூடிய அரங்கம், அந்த திரை அரங்கம் என்னன்னா தியேட்டர் ஆஃப் டைம். டைம் தான் அந்த தியேட்டர். வித் சன்ஸ் ஃபார் லேம்ப்ஸ், சூரியன் தான் விளக்கு, அண்ட் ஈட்டர்னிட்டி ஃபார் பேக்ரவுண்ட், என்றைக்கும் நிலைத்திருக்கும் தன்மை தான் பின்னணி. இப்படி இருக்கிறது. அதான் ஷேக்ஸ்பியர் என்ன சொன்னார், உலகமே ஒரு நாடக மேடை, நாம் எல்லாம் அதில் நடிகர்கள். நாடகம் முடிஞ்சவுடனே நடிகர்கள்லாம் வேறு இடத்துக்கு போயிடுவாங்க. இதுதான் உண்மை. பெருசாக நம்ம யோசிக்கிறோம், நான் அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன். அப்படி இல்லை. இறைவன் நமக்கு என்ன பங்கை கொடுத்திருக்கிறார் என்று தெரிந்து கொண்டு வாழ்வதிலே மிகப்பெரிய சந்தோஷம் இருக்கிறது, மிகப்பெரிய நிம்மதி. அதை விட்டு நாம் வேறெங்கோ தேடும்போது நிம்மதி இல்லாமல் போகிறோம். Solomon would add, the costumes and sets may occasionally change, but the actors and the script remain pretty much the same, and that is as sure as the world. நம்முடைய ஆடை ஆபரணங்கள் வேண்டுமானாலும் மாறலாம், காட்சிகள் ஒன்றே ஒன்று. மனிதன் பிறக்கிறான், பெருமை பெற்றுக் கொள்கிறான், நோய் நொடியில் அகப்பட்டுக் கொள்கிறான், ஒளிந்து போகிறான். அவன் எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் சரி, சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்தவனாக இருந்தாலும் அப்படித்தான் இருப்பான், பெரிய மாட மாளிகைகளில் பிறந்தவனாக இருந்தாலும் இப்படி தான் இருப்பான். இதில் வேறு என்ன இருக்கிறது இந்த உலக வாழ்க்கையிலே அப்படின்னு பார்த்தா, தேவன் உனக்கு கொடுக்கும் வாழ்க்கையிலே நீ மனமகிழ்ச்சியாக இரு. இல்லாததை தேடி பறந்து போவதை விட தேவன் உனக்கு கொடுத்திருக்கிறதுல மிகவும் மனமகிழ்ச்சியாக இரு, நிம்மதி உனக்கு கிடைக்கும். அப்படி
அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், உங்கள் சோழியை பார்த்துருப்பாங்க, எப்படி வாழணும் என்று எங்களுக்கு தெரியும், உங்கள் புத்திமதி வெங்காயமெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னா சந்தோஷம், வாழ்ந்துக்கோ, ஒன்றும் எதிர்ப்பு இல்லை. அங்கேயும் தேவன் வழி உண்டாக்குறார், எப்படி வேணாலும் வாழ. வாலிபனே என்ன போட்டிருக்கு பிரசங்கி 12ஆம் அதிகாரத்தில் கடைசியில் அவர் தான் சொல்கிறார், உன் கண்ணின் காட்சியிலும் உன் இருதயத்தின் நிறைவிலும் நீ நட, என்ன வேணா போ. அதனால் ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்க, இறுதியிலே தேவன் உன்னை நியாய தீர்ப்பிலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை மாத்திரம் தெரிந்து கொள் அப்படி சொல்கிறார். வாலிபனே, உன் இளம் வயதிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூர்வமாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை மாத்திரம் அறிந்துகள். பூமியிலே நியாயம் இருக்கிறதா என்று யோசித்து பார்த்தால் அது தன்னுடைய கடமை செய்து கொண்டே இருக்கும். இறைவன் இல்லை என்றால், நியமங்கள் இல்லை என்றால் எதற்காக மனிதன் வாதிக்கப்படுகிறான்? எதற்காக அவனுடைய மனது அவனை துக்கப்படுத்துகிறது? ஒரு குற்றச்செயல் செய்யும்போது எதற்காக யாருமே இது குற்றம் என்று சொல்லாத போதும் உங்களுடைய மனது ஏன் எச்சரிக்கிறது? இயேசு அதைத்தான் சொன்னார், உன்னுடைய மனசாட்சியை உன்னை குற்றவாளி என்று தீர்த்தால் வேறே சாட்சிகள் தேவை என்ன? போயிட்டே இரு, நான்லாம் சொல்லி நீ திருந்த வேண்டியதில்லை. இறைவனுக்கு பயந்து நட. இந்த உலகம் நிலை இல்லாதது, பூமி என்றைக்கும் நிலை உள்ளது. அப்போ கம்பேர் பண்ணி பாருங்கள், we are just pilgrims on this world, but actors and the script may remain pretty much the same, and that is as sure as the world. Something to ponder. How do you try to ensure that you are making the most of your life while you have the opportunity? உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அதை முழுமையாக பயன்படுத்திக் கொள்கிறீர்கள் என்பதை நீங்கள் எவ்வாறாக உறுதியாக பார்த்துக் கொள்வீர்கள்? கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். தமிழில் ஒரு பழமொழி இருக்குது, இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டான் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. கையில் 2 நாட்டுக்கோழி வச்சுருக்கான், அதை அறுத்து இன்றைக்கி சாப்பிட்லாம், அது பிடிக்கலையா? வானத்தில் பறக்கிற வல்லூரை பிடிச்சி தான் சாப்பிட்ணுன்னு போனால் என்ன ஆகும்? இருக்கிறதும் போயிடும். இது மாதிரி தான். அப்போ உங்களுக்கு சந்தர்ப்பங்கள் கிடைக்கும்போது பயன்படுத்துங்கள். சந்தர்ப்பங்களை புதிதாக தேடி போகாதீர்கள். வாழ்க்கையில் எல்லாம் ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே வருகிறார். அதை அவ்வப்போது பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமான நிம்மதியும் சந்தோஷமும் நமக்கு கிடைக்கும். பயன்படுத்தலைன்னா உங்களுக்கு நிம்மதி இருக்காது. பூமி தன்னுடைய வேலை செய்து கொண்டு போய்கொண்டே இருக்கும். நீங்கள் இன்னொன்று தேடி போங்க, நடக்கிறது நடக்கட்டும். யாரையும் கட்டாயப்படுத்தி அடித்து மண்டையை உடைத்தி இந்த வழியில் தான் நடக்க வேண்டும் என்று யாரும் சொல்கிறதில்லை. அவரவர் செய்கைக்கு தக்கதாக அவனவனுக்கு வாய்க்கும் என்பதுதான் இன்றைய சிந்தனை.